வணக்கம் நண்பர்களே. சோ கேப்டன் ரோஹித் சர்மா முக்கியமான ஒரு ஃபைனல்ல அவரோட ஒருத்தர் காமிச்சிட்டாருன்னா கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சோ மத்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபிக்கல் ரோஹித் சர்மா அந்த ஒரு ஸ்டார்ட் 30, 28, 40 சொல்லி அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா இந்த ஃபைனல்ல நிஜமாவே ரோஹித் சர்மா அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸை காமிச்சாருங்க. எப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆன் டிரைவ்ல அப்படி ஒரு 2 ஷாட் ஆனாரோ அப்பவே கிளியரா தெரிஞ்சது அந்த பழைய ரோஹித் சர்மாவை பார்த்த ஒரு ஃபீல் வந்தது. இன்னைக்கு ஹிட்மேன் டே தான்டான்னு சொல்லிட்டு சூப்பரா விளாண்டாரு. ஆஸ் யூஷுவல் அவரோட அட்டாக்கிங் ஷாட்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி ஒரு கவர் டிரைவ் ஒன்று விட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு கட்டு ஒன்று அடிச்சாரு. ரைட்டு, இன்னைக்கு சம்பவம் இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் சூப்பரா விளாண்டாரு. 76 அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு நாக் மக்களே. ஏன்னா இந்த ஸ்லோ விக்கெட்ல நீங்க பவர் பிளே யூஸ் பண்ணியே ஆகணும். ஒரு குரூஷுவல் ஒரு பிரஷர் ஃபைனல்ல அந்த மாதிரி ஒரு நாக்க ரோஹித் விளையாடி இருக்காருன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அது மட்டும் இல்லாமல் அவரும் சரி கில்லும் சேர்ந்து 105 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். இதுதான் மேஜர் ரீசன் இன்னைக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இன்னைக்கு லாஸ்ட் ஓவர்ல போய் வின் பண்ணாலுமே இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் ஒரு முக்கியமான ரீசன் ஆக்சுவலா. சோ ஹியூஜ் கிரெடிட் ரோஹித்துக்கும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் கில்லும் 31 அடிச்சாலும் அந்த பார்ட்னர்ஷிப்காக அவருக்கும் கிரெடிட் கொடுக்கணும்.